நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up? Satisfaction. Hi baby. I think I'm in. நான் உங்களை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேங்க. திவ்யா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்ல, அதான் குன்றத்தூர் முருகன் கோயில் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்த சரவணா, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. ஒண்ணும் இல்லாம தான் இப்படி இருக்கியா? என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனைலாம் எதுவும் இல்ல, ஒரு சின்ன குழப்பம். அதான். என்ன குழப்பம்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு சொல்லணும்னு இருந்தா சொல்லு, இல்ல வேணாட்டி விட்டுரு. சரி, நான் வரேன். திவ்யா, சொல்லு சரவணா. ஆனந்த விடன்ல கவிதை போட்டி நடக்குது. சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல திவ்யா, இதுல கலந்துக்கலாமா இல்ல கலந்துக்க வேணாமான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி சொல்ற? அப்பாவுக்காகவா? ஆமா, பிள்ளைங்கிட்ட ஒரு டேலண்ட் இருந்தா பெற்றவங்க 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. கவிதை எழுதி உருப்படாமல் போகிறேன்னு அப்பா பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவ்யா. என்னை பெற்றவங்களால புரிஞ்சுக்க முடியல, அதான் கஷ்டமாக இருக்குது திவ்யா. புரிஞ்சுப்பாங்க சரவணா, அதுக்கான நேரம் வந்தா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்படித்தான் நானும் நினச்சேன், ஆனால் அப்படி நடக்காதுன்னு தோணுது திவ்யா. உலகத்துல நடக்காத விஷயம்னு எதுவுமே இல்லை, நடக்கும். நீ நினைக்கிறதும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். கவலைப்படாத. அதை விட முக்கியம், மனசு ஒடிஞ்சிடாத. உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தான் யாருங்கிறத யாராவது ஒருத்தர்கிட்ட நிரூபிச்சு காட்டணும். நீ உங்க அப்பா கிட்ட யாரு நிரூபிச்சு காட்ட வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். மற்றவங்க கிட்ட நிரூபிச்சு காமிக்கிறதுக்கும் பெற்றவங்க கிட்ட நிரூபிச்சு காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது திவ்யா. இங்க பாரு, உன் கவிதையால உன் படிப்பு கெட்டுருமோ இல்ல உன் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுமோ தான் உங்க அப்பா பயப்படுறாரு. நீ ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்னா அவரை விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாரு இருக்க முடியும்? உங்க அப்பா அவர் பாக்குற எல்லார்கிட்டயும் என் பையன் பெரிய கவிஞர்னு பெருமையா சொல்லணும். அதுக்காவது நீ உன்னை நிரூபிச்சு காட்டணும். உன்னால முடியும் சரவணா. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கேன், நீ உன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும். யோசி, இது நல்ல சான்ஸ், இதை மிஸ் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வரேன். மனசை போட்டு வீணா குழப்பிக்காம இந்த கலந்துக்கிற வழியை பாரு. என்ன மாப்பிள்ள, டிஸ்கஷன்லாம் பலமா இருக்கு. டேய் மாப்பிள்ள மச்சான் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்கடா, முதல்ல கிளம்புடா. டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. டேய், எங்களை பார்த்தா உங்களை மேல வெட்டியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னமோ பெரிய ஐநா சபை மெம்பர் மாதிரி பேசிக்கிறீங்க, என்னடா? டேய் கோச்சுக்காதீங்கடா, சிப் ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச பசங்களை இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கோம். சிப் ப்ரோக்ராமிங்னா? ஏய், சிப் ப்ரோக்ராம் பத்தி தெரியாதா உனக்கு? ஏய், எங்களுக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியும்ல, என்னன்னு சொல்றா. சிப் ப்ரோக்ராமிங்னா என்னடா? சிப் ப்ரோக்ராமிங்னா எக்ஸாம்பிள் சொல்லவா? சொல்லு சொல்றா. என்ன சொல்றா? முடிக்கிற? உனக்கே சிப் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியாது, பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு ஓவரா சீன் போடுறியா? விமலு, தப்பான ஆள உன் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்க. வேணாம், தயவு செய்து இவனை துரத்தி விட்டுரு, அப்பதான் உன் ப்ராஜெக்ட் உருப்படும்.
இல்லடா, என்னை விட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவன் தான் முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது வச்சுக்கலாம். தயவு செஞ்சு இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, போங்கடா. டேய் ஆணவத்தில் அழிஞ்சு போவாங்கடா, நல்லது கிடையாது, பார்த்துக்கங்க. டேய் எங்களுக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு வந்து உங்களை பாத்துக்கிறோம். வாடா. போங்கடா, போங்க. மச்சான் ஒருத்த மூஞ்சில கூட கலையே இல்லையேடா. சரி சரி, ஒவ்வொருத்தரையா வர சொல்லு. ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, கம் இன். ஹாய், என் பேரு விமல். உங்க பேரு? தாமஸ் ஆல்வா எடிசன். பாஸ் புள்ள இருக்குது பாஸ். ஏன் பாஸ் உங்க பேர் சான்ஸே இல்ல பாஸ். எங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சிறந்த தகுதியான ஆள் நீங்க தான் பாஸ். என் முகத்துக்கு நேரா யார் புகழ்ந்தாலும் எனக்கு பிடிக்காது. அதுக்காக முதுகு காட்டுங்கலாம் சொல்லி புகழ முடியாது பாஸ். சரி, உங்களுக்கு சிப் ப்ரோக்ராமிங்ல என்ன தெரியும்? சிப்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஜிப் கம்பெனியில் வேலை பார்த்தேன். எல்லா ஜிப் பற்றியும் எனக்கு தெரியும். அதனால் ஜிப்பை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. சிப்பை பத்திலாம் எங்களுக்கு தேவையில்ல. சிப் ப்ரோக்ராம் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா என்ன பாஸ்? ஒன்றும் இல்லை, கிளம்பு, போயிட்டு வா. ஹாய். நெக்ஸ்ட். ஏன் என்னாச்சு? அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, அடுத்தால வர சொல்லு. ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. அண்ணா வணக்கண்ணே. உனக்கு சிப் ப்ரோக்ராமிங்கை பற்றி ஏதாவது? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. ஏழப்பட்ட பையன், 4 அக்கா இருக்காங்கண்ணே. அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? உங்கள் ப்ராஜெக்டில் என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். உனக்கு சிப் ப்ரோக்ராமிங்கை பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதா? மாதம் 2000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதுண்ணே. உங்களுக்கு செருப்பாக இருப்பேன். டேய், நான் செருப்பு 200 ரூபாய்க்கு தானே வாங்குறேன். மரியாதை இருந்து போடா. அண்ணே. டேய் வெறுப்பேத்தாத, மரியாதை கிளம்புடா. ஹாய். ஹாய் விமல். ஹாய். என் பேர் இந்தர். உங்களுக்கு சிப் ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்ச பசங்க வேணும்னு நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன். எனக்கு சிப் ப்ரோக்ராம் பற்றி ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்? சரி, நான் என் ப்ராஜெக்டை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். செல்ஃபோனை வச்சு ஹோம் அப்ளைன்சஸை ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதா ஐடியா இருக்கு. பாஸ், இதுக்கு முன்னாடி இது யாராவது பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? இல்லையே. ஏன்? இல்லை, இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஐஐடியில் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டாங்க. சீரியஸாவா? ஆமாம், நீங்கள் சொன்ன இதே ஐடியா தான் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. இது இல்லாமல் வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. ஓகே, வேற ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன். திஸ் இஸ் மை கார்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாமா? எப்ப பாரு சாப்பாடு தான். அங்க பாரு, சரவணன் திவ்யாக்காக தான் உருகி உருகி கவிதை எழுதுறான் போல. அவன் என்ன எழுதுறான்னு பாக்கலாமா? அதை விட நமக்கு என்ன வேலை? வா. என்ன கவிஞரே, எங்களை பார்த்ததும் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணுமில்ல, சும்மா சும்மா திவ்யாக்காக லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தாண்டி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுல நான் என்னன்னு காட்டு. காட்ட மாட்டேங்கிறானே, அப்ப லவ் லெட்டர் தானே? அன்பே ஆறுயிரு அப்படின்னு ஆரம்பிச்சியா, இல்ல கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமேன்னு கமல் சார் ஸ்டைல் எழுதினியா? சரவணன் நினைச்சா கமல் சார் ஸ்டைலுன்னு எல்லா ஸ்டைலையும் எழுதுவோம். அப்படித்தானே சரவணா? ஏங்க, யாரும் கிடைக்கலையா? இன்னைக்கு நான் தான் கிடைச்சேனா? 1000 ரூபாய் பெட்டடி. சரவணன் திவ்யாக்காக தான் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சரவணன் என்ன பார்த்து வைக்கப்படுறத பார்த்தா ஒருவேளை எனக்காக எழுதிருப்பானோ? சேச்சே, சரவணன் ராமன்டி. சரவணனா ராமன் இல்லடி, முருகன். முருகனுக்கு சிங்கிள்ஸ் இல்ல, டபுள்ஸ். என்ன சரவணா, கரெக்ட் தானே? ஆமாங்க. ஆமாங்கறா, அடப்பாவி. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க, நான் வேற ஒரு அர்த்தத்துல சொன்னேன். வேற யாருந்தா இருக்கட்டும், முதல்ல என்ன எழுதிருக்கேன்னு காமி. இல்ல வேணாம். காட்றா. மௌனம் புரிகிற போது அவளின் விழிகள் பேசத் தொடங்குகிறது.
1000 சிறகுகள் முளைத்து விண்ணில் பறக்குது காதல் மொழிகள். அவளிடம் பேசுவதற்கு ஒத்திகை பார்த்த வார்த்தைகள் அனைத்தும் மௌனித்து போகின்றன அவளின் ஒற்றை சிரிப்பில். முட்டி முட்டி பால் குடிக்கும் குட்டி ஆட்டினை போல் என் மொத்த காதலையும் கொட்டி தீர்த்த போது விழிகள் படபடத்த வெட்கச் சிரிப்பில் தலை கவிழ்ந்து மௌனமாகி போனாள். வாவ் சரவணா, சூப்பரா இருக்கு. எதுக்காக இந்த கவிதை எதுனா? எதுக்காகவும் இல்லை. தயவு செஞ்சு எதுக்காவது எழுதி போடுறா, செம்மையா இருக்கு. ஆனந்த விடனில் கவிதை போட்டி நடக்குது, அதுக்கு எழுதி போடலான்னு தான் இதை நான் எழுதினேன். ஆனால் அனுப்பலாமா வேண்டாமான்னு தான் தெரில. டவுட்டே வேணாம், கண்டிப்பா எழுதி போடு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். இல்லை, நான் அனுப்ப போகிறதில்ல. ஏன் சரவணா? இல்லை ஜெயா, இதை அனுப்பிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சா கூட அது எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் தான். டேய் என்னடா, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா? திவ்யாவை அமுச்சு வைக்கிறேன் இரு. இப்போ தான் திவ்யாவும் வந்து சொல்லிட்டு போனான், அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னப்பா இவன் இப்படி சொல்கிறான்? இங்கே பாரு சரவணா, நீ கவிதையை அனுப்பு, ஆனால் அது உன் பேரில் அனுப்பாத. நீ கவிதை எழுத யார் காரணம்னு நினைக்கிறியோ அவங்க பெரிய புனை பேரா எழுதி அனுப்பு. உங்க அப்பா பார்த்தாலும் பிரச்சனை வராது. வாட் அன் ஐடியா சஜி. என்ன சரவணா, ஓகே தானே? கொஞ்சம் யோசிக்கணும். யோசி வேணான்னு சொல்ல, ஆனா கவிதை போட்டி முடியறதுக்குள்ள எழுதி அனுப்பு. இந்தா, நாங்க வரோம். பாய். டேய் பிக்சருக்கு போலாமா? டேய் போடா, எனக்கு மூடு இல்லை. சரி விடுறா. இதை பாடுறா, உன் மூஞ்சிக்கு தான் வரும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அப்புறம் சட்டை கெஞ்சி நடுரோட்டில் சுத்தாத. வேணாண்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். எவன் எது சொன்னாலும் நம்மளை குத்தி காட்டி பேசுற மாதிரியே இருக்குடா. நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க மச்சான், முதல்ல நீ அதிலிருந்து வெளியே வா. இல்லைடா, முடியல. நம்ம ப்ராஜெக்ட் ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறப்போ ஆட்டெலாம் வலிக்குது மச்சான். மச்சான், ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்கு. விடுறா, இந்த பக்கம் இருக்கிற ஏதோ வலிக்குதுடா. ஒழுங்கா உருப்படுறதுக்கு வழியை பாரு, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இருக்கிற பிரச்சனை தெரியாம தேவையில்லாம நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். காண்ல செட் எடுத்து சொல்லிடுடா. இருடா, பொறுமையா இருடா, டென்ஷன் ஆகுறது நிறுத்துடா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நாம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதை இன்னொருத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நாமளும் சயின்டிஸ்ட் தானே? என்ன புரியலையா? ஏற்கனவே ஒருத்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டான விஷயத்த நாமளும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம ஐடியா ஒன்றும் தப்பு இல்லையே, கரெக்ட் தானே? ஆமால, இது முக்கியமான என்ன மச்சான்? நாம இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி 1000 கண்டுபிடிக்கலாம். 1000 என்னடா, 10,000 பண்ணலாம்டா. நீலாம் அப்பயே சொன்ன இந்த ப்ராஜெக்டை பத்தி ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு. நான் தான் அவ பொறாமப்படுறாளோன்னு தப்பா நினைச்சிட்டேன். அவ சொல்றது கேட்டு அப்பவே இந்த ப்ராஜெக்டை பண்ணாம இருந்திருந்தா வேற ஏதாவது ப்ராஜெக்டை யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். விடு மச்சான், வாழ்க்கை ஒரு பாடம் தானே. கரெக்ட் தான். நான் விவேகானந்தரா இருக்க வேண்டியவன் இந்த உருப்படாத காலேஜ்ல சேர்ந்து உருப்படாம போயிட்டேன்டா. உருப்படாம எங்கடா போறோம்? நாளைக்கு உலகமே வியந்து பார்க்க போற யங் சயின்டிஸ்ட் நீயும் நானும் தாண்டா. ஆஹா, கேட்கவே இவ்வளவு அருமையா இருக்கு, காது குளிர இருக்கு மச்சான். இன்னொரு சொல்றா. நாளைக்கு உலகமே வியந்து பார்க்க போற யங் சயின்டிஸ்ட் நீயும் நானும் தாண்டா. சூப்பர் சூப்பர் மச்சான், இன்னொரு சொல்றா. நாளைக்கு உலகமே வியந்து பார்க்க போற யங் சயின்டிஸ்ட் நீயும் நானும் தாண்டா. மச்சான் இன்னொரு சொல்றா. ஏய், என்ன மங்குனி அமைச்சு நினைச்சியா? சும்மா சும்மா அதே சொல்ல முடியாது. மச்சான் 10 ரூபா கொடுக்குறேன்டா, இன்னொரு சொல்றா. ஏய், இப்பவே வாயில நோர தள்ளுதுடா. ப்ளீஸ்டா, இதாண்டா லாஸ்ட் வாட்டி. மச்சான் ப்ளீஸ்டா. நாளைக்கு இந்த உலகமே வேந்து பார்க்க போற யங் சயின்டிஸ்ட் நீயும் நானும் தாண்டா. மச்சான் உன்னை இன்னொரு சொல்லி கேட்டா என்னை கொன்றுன்னு தெரியும். சரி அதை விட்டு அது வேணா. ஆமா, நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? முதல்ல என்ன கண்டுபிடிக்க போறோங்கிறத கண்டுபிடிக்கணும். போனால் போகட்டும் போடா. பாட்டை கேட்டியா? வேம்டா பண்ணிட்டு இருக்கான்டா அவன். டேய் விடுறா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்படி இருக்குன்னு கேக்குறியா? சொல்லு. இப்போ ஏதாவது 2 பொருளை சேர்த்து ஒரே பொருளை சொன்னா எப்படி இருக்கும்? புரியலையே.
இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஃப்ரிட்ஜ்லயே ஏசி இருந்தா எப்படி இருக்கும்? மச்சான் சூப்பர் ஐடியாவா இருக்கு. 2 பொருளை சேர்த்து பண்றதுக்கு ஒரு 4-5 பொருளை சேர்த்தா கெத்தா இருக்கும்ல. கரெக்டா மச்சான். அது என்ன ப்ராஜெக்ட் யோசிக்கலாம். அதை விட முக்கியம் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாம இருக்கணும். ஓகே மச்சான், படப்பலாம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், யார் மேலயே உள்ள கோவத்தை ஏன்டா இது மேல காமிக்கிற? என்னடா அந்த பையன் விமலு அவன் கூட இந்த அசோக் போய் சேர்ந்துட்டு போற ஆட்டா என்னால தாங்க முடியலடா. டேய், அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு பேசுறான், நீ ஏன்டா கஷ்டப்படுற? டேய், இதை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போய்க்கிருக்கான், நம்ம மட்டும் அப்படி வெட்டியா சுத்திக்கி இருக்கான். இப்ப என்ன பண்ணுங்கிற? ஏதாவது செய்யணும்டா. மச்சி நல்லா கேட்டுக்கோ, இது என்ஜாய் பண்ற வயசு. அவங்கள பார்த்து நீயும் கெட்டு போயிடாத, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவா, பாத்துக்கோ. இங்கே பாரு, நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு சும்மா இருந்தோம் போய் நாளைக்கு நம்மள ஒரு நாய் மதிக்காதரா. எதுக்குடா நாய் மதிக்கணும்? மனுஷன் தான்டா மதிக்கணும். ஏய் நிப்பாட்டியா, விளையாட்டுலாம் போதும். நம்மளும் புது மனுஷனா மாறணும்டா. நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும்டா. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணுவோம். மாப்ள, முதல்ல இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம எதை நோக்கி போகணும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த பேப்பர் எடு. நாம என்ன பண்ணலாங்கிறத இந்த நியூஸ் பேப்பர் முடிவு பண்ணட்டும். தேடு. எனக்கு எதுவும் கிடைக்கலடா. முயற்சியை கைவிட்டுறாத. ஓகே ஓகே. ஏன் அமைதியா இருக்கீங்க? அங்க ஊரே பத்திக்கிட்டே எரியுது. எங்கடா எரியுது? கிரவுண்ட்ல சீனியர்ஸ்லாம் போட்டு நம்ம ஆளுங்க கும்பிட்டு இருக்காங்க தல. வாங்க. விட்டுருங்க விட்டுருங்க. டேய், இன்னைக்கு நான் மூட்ல இல்லடா. உங்க மூடுக்கு குப்பையில போடுங்க, வாங்க தல. டேய், உங்க மூடுக்கு குப்பையில போடுங்க, வாங்க தல. அக்கவுண்ட்ல வச்சுக்கோடா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அசிங்கமா இருக்கு தல, வாங்க. அடிங் கொய்யால. அசிங்கமா இருக்கு தல, வாங்க. டேய், பேப்பர் படிக்கிறதுக்கு நடுவுல நாங்க யார்ட்டையும் சண்டை போடுறது இல்லடா, போடா. நீங்களாச்சும் வாங்க தல. டேய், என்ன தலன்னு கூப்பிடாரா, வெளியே போனா என்னை அடிப்பாங்க. டேய், ஐயப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உருப்படாத கழுதிங்களா? ஏய், என்ன மூஞ்சில அடிபட்டு இருக்கு? எந்த கிளாஸ் நீ? பேர் என்ன? குட் மார்னிங் சார். ஏய், இவனை பார்த்தா நம்ம காலேஜில் படிக்கிற பையன் மாதிரியே இல்லையே. இதே பழப்பா? உன் கூட இந்த பசங்களை ஏதோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன கேடு? படிக்கிறதுல படிச்சு கீச்சாச்சு, சினிமா நியூஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. சார், நாங்க ஒன்றும் சினிமா நியூஸ்லாம் படிக்கல சார், வேலை வாய்ப்பு செய்தி படிச்சுட்டு இருக்கோம் சார். சும்மா கதை விடாதீங்க சார். கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணும்னா நீங்களே பாருங்க. ஊட்டியில் இருக்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸருக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். இந்தாருக்கு பாருங்க சார். நீங்க என்ன ப்ரொஃபஸர் வேலைக்கு போறீங்களா? சார், சம்பளம் 30,000 ரூபா. அது வெறும் ஸ்டார்டிங் பேமெண்ட் மட்டும் தான். நாங்கள் ஒன்றும் எங்களுக்காக பார்க்கல சார். என்ன, உங்க மேல இருக்க ஒரு அக்கறையில தான் பார்த்துக்கிட்டு தான். எனக்காகவா? ஆமா சார், உங்களை பத்தி உங்களுக்கே தெரியல சார். என்ன சொல்ற சார்? இந்த காலேஜில் உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம்? 18,000. 18,000. 18,000 எப்படி சார் பத்தும்? துபாயில் ஒட்டகம் மேய்க்கிறவங்க கூட மாசம் 30,000 ரூபா வீட்டுக்கு அனுப்புறான் சார். இதுவே நீங்க வேற காலேஜில் வேலை பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஹெச்ஓடி ஆகி அந்த காலேஜுக்கு பிரின்சிபாலாவே ஆயிருக்கலாம் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்ன பண்றது? என்ன சார் நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? பேசாம இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊட்டியில் இருக்க காலேஜில் போய் வேலைக்கு சேருங்க சார். சார், தங்குறதுக்கு வீடு தராங்க சார். இன்னும் எத்தனை நாள் தான் இதே காலேஜில் குப்பையை கொட்ட போறீங்களோ? என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதானா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வேலை கிடைக்கும் சார். யோசிக்காதீங்க சார், நேரா போய் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க சார். நம்ம பாலாவோட சித்தப்பா மினிஸ்டர் கிட்ட தான் இருக்காரு, தேவைப்பட்ட அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்குவோம். சார், லேட் பண்ணாங்க சார், அப்புறம் கை கட்டினது வாய் கட்டாம போயிடும். அப்ப இந்த ஜாபை விட்டுடலாமா? என்ன சார் இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க? வாங்க சார், உங்களுக்காக பெரிய எதிர்காலமே காத்துக்கு இருக்கு. யோசிக்கிறியாடி மோனே, மாட்னடி. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனையே இல்ல. பரவாயில்ல, படிப்புல தான் நீங்க முன்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விவரமா தான் இருக்கீங்க. என் உழைப்பை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? பிரின்சிபால் கிட்ட இதை பத்தி பேசுற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்.
ஓகே ஐயப்பா என்ன மறந்துட மாட்டீங்களே? மறக்கவே மாட்டோம்.